ஹலோ எவ்ரிவன். நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுறோம். நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும். ஆனா நம்ம பேசிக்கா பேசுற வேர்ட்ஸை அட்வான்ஸ்டா பேசுற வேர்ட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி பேசுறோமா? அப்படி நம்ம பேசுறதே இல்லை. ஏன் நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி பேசணும்? இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தானே, நார்மலா அது கம்யூனிகேட் பண்றதுக்கு சிம்பிள் இங்கிலீஷே போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்படி யோசிக்கிறத காட்டிலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, நம்ம கலீக் கிட்டயோ, இல்ல நம்மளோட ஹையர் லெவல்ல இருக்கிற பர்சன்ஸ் கிட்டயோ பேசுறதுக்கோ, ஒரு மெயில் கன்வே பண்றதுக்கோ பேசிக் இங்கிலீஷ் யூஸ் பண்றதை விட அட்வான்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணும் போது இட் மேட்டர்ஸ் அ லாட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸ் நிறைய பென் இருக்கு, அது வந்து சரியாவே எழுதாது. இன்னொரு பாக்ஸ்ல ஒரே ஒரு பென் இருக்கு, அது ரொம்ப சூப்பரா எழுதும். நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸா நல்லா எழுதுற பெண்ணை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அட்வான்ஸ்டு வேர்ட்ஸும் சரி. ஸோ இதை கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கன்சிஸ்டண்டா நம்ம ஒரு நாளுக்கு ஒரு 3 வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணி அந்த வேர்ட்ஸை ப்ரொனன்சியேஷனோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு நாளுக்கு நம்ம 3 வேர்ட்ஸ் பிளஸ் அதோடைய சென்டென்ஸை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ 30 டேஸ்ல நீங்க ஒரு நாளுக்கு 3 வேர்ட்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணும் போது 90 வேர்ட்ஸ் ஒரு மந்த்ல நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அதோட அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சென்டென்ஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை ஈஸியா கத்துக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.